ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. இது கல்யாண வீட்டு ப்ரெட் அல்வான்னு கூட சொல்லுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் இப்போ நான் ப்ரெட் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் ஒரு 12லேருந்து 15 ப்ரெட் அளவுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக 13 ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக எல்லா ப்ரெட்டையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் சின்ன சின்னதாக ஒரு ப்ரெட்டை 6 துண்டுகளாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ இதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் எல்லா ப்ரெட்டையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கல, பாதி தான் எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இழுத்துரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது தான் ப்ரெட்டு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு கலர் ப்ரெட்டை டார்க்காக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அல்வாவோடைய கலர் நல்லாயிருக்கும். நான் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் கொடுத்து தான் எடுக்க போகிறேன். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக ப்ரெட்டை பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. நான் இப்போ பாதி ப்ரெட்டை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக டார்க் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லா ப்ரெட்டையும் பொரித்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் அது ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்குங்கிறதுனால பாதி ப்ரெட்டை பொரித்து எடுத்துட்டேன். பாதி ப்ரெட்டை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரெட்டு தூளாக ஆகிடும். நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். நான் இப்போ நம்ம வறுக்காத ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஓட்டி அப்படி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். திரும்பி நம்ம வறுத்த ப்ரெட் இருக்குங்களா, எண்ணெயில் பொரித்த ப்ரெட்டை இதில் போட்டு நான் இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ஒரு 2 ஓட்ட போகிறேன். ஏன்னா இப்போ அதில் எண்ணெய்லாம் இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அரைக்கும் போது கொஞ்சம் குழன்னு ஆயின மாதிரி ஆகிடும். பொலன்னு இருக்காது, உதிரியாக இருக்காது. அதனால் ரெண்டுத்தையுமே தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டிக்கிறேன். பாருங்கள், இதில் எண்ணெய் இருக்கிறதே உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த பொரிச்ச ப்ரெட்டோட இந்த மிக்ஸ் பண்ண ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 13 ப்ரெட் எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை, இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த சர்க்கரை இருக்கும். ஒரு 250 கிராம் 200 ml இல்லை 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரையில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டை நம்ம சர்க்கரை பாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ப்ரெட்டு அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வேணால் டக்குன்னு இழுத்துரும். நமக்கு கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நீங்கள் பால் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை பால் வேணும்னாங்க ஸ்வீட்லெஸ் கோவா இருக்கிறத அதை நீங்கள் கூட அதை சேர்த்துக்கலாம். இல்லை மில்க் மேட் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் முந்திரியும் பாதாமும் நம்ம கிரேட்டரில் போட்டு நல்லா மெலிசாக துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி இல்லை முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம ஒவ்வொரு பைட்டுக்கும் நல்லா கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக இருக்கணும். பொரிச்ச எண்ணெயை தான் நம்ம இடையில வேறு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல. வாசனைக்காக தான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு, அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது, எண்ணெயும் தேவைப்படாது. நம்ம அந்த இதில் பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயே இதில் இருக்கும். அதனால் ப்ரெட்டை பொரிச்ச எண்ணெயே இதில் இருக்கிறதுனால நீங்கள் வேறு எக்ஸஸ்ட்ரா எண்ணெயும் நெய்யும் சேர்க்க தேவையில்லை. ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுருண்டு வரும். நம்ம அல்வா பதத்துக்கு நம்ம ப்ரெட்டு நல்லா சுருண்டு வரும். அப்போ இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம அந்த ப்ரெட்டை பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் ஓரங்களில் பிரிஞ்சு வரும். ரொம்ப அதிகமாக வராது, ஓரங்களில் நல்லாவே பிரிஞ்சு அந்த எண்ணெய் வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை
ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வருது. இந்த ஸ்டேஜ் தான் அல்வாவுக்கு நம்ம பதம். இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஷேப்பாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா வரும். இல்லை நீங்கள் ஸ்கூப் போட்டு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் ஸ்லைஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கையில் கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன். நல்லா உருண்டு வருது பாருங்கள். நல்லா நம்ம கையில் ஒட்டாமல் திரண்டு நல்லா வருது பாருங்கள். நல்லா ஒரு நம்ம கமர்கட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா உருண்டு திரண்டு வருது. நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருந்தேன். எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ப்ரெட்டை எண்ணெயில் பொரிச்சோம் இல்லைங்களா, அதனால தான். நம்ம எல்லா ப்ரெட்டையும் எண்ணெயில் பொரிச்சிருந்தோம்னா இன்னும் நிறைய திகட்டுற மாதிரி இருக்கும். அதிகமாக ஒரு ஸ்பூனுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் தான் பாதி எண்ணெயில் பொரிச்சிட்டு பாதி அப்படியே ராவாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கரண்டியில் ஒட்டவே ஒட்டலை. அந்த எப்பயுமே ஒட்டாது. நீங்கள் எத்தனை ஆறுனத்துக்கு அப்புறம் எடுத்தாலுமே ப்ரெட் அல்வா வந்து நம்ம எடுக்கிற ஸ்பூன்லேயோ இல்லை கரண்டிலையோ எதுலேயுமே ஒட்டாது. அவ்வளோ சூப்பராக பதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும்.